தன்னோட அப்பா ராஜாங்கம் அடி வாங்குறத பார்த்துட்டு என்ன பண்ணுறதுனே புரியாமல் ரொம்பவே தமிழ் மேலே கோவத்தோட வந்த சேதுவும் தான் என்ன பேசுகிறன்றதை தெரிஞ்சுக்காம அவங்க ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற மாதிரி ரொம்பவே வார்த்தைகளை விட்டுடுறாங்க. ஏன் உன்னை எதுக்காக கல்யாணம் பண்ணோன்னு நான் இப்போ யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க தமிழ்கிட்ட, ஏண்டி உன் கூட படிக்கிற பொண்ணுக்கு ஒரு கஷ்டம்னோடனே என் அப்பா ஆரம்பத்திலேயே அதை வேண்டாம், நீ படிக்கிற வேலையை மட்டும் பாருன்னு உன்னை திட்டி அனுப்பாம உனக்காக அவங்க அவங்க குடும்பத்துக்கிட்ட பேசி அவமானப்பட்டது போதாதுன்னு இப்போது நீ எங்கள் அப்பாவோட பேச்சை கேட்காம பண்ண காரியத்தால் இப்போ எங்கள் அப்பா போலீஸ் ஸ்டேஷனில் அடித்து அவமானப்படப்பட்டுக்கிட்டு இருக்காங்கடி. ஆனால் இது எல்லாத்துக்கும் நீ தானே காரணமாக இருந்திருக்க. ஆனால் இப்போயும் நான் பண்ணலைன்னு சொல்லிட்டு இப்படி சாதிச்சுக்கிட்டு இருக்கியே, உனக்கு இது கொஞ்சம் கூட வெக்கமா இல்லைன்னு கேட்க, அப்போது ராஜாங்கம் அடி வாங்கிறத கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்கான அப்பத்தாவும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்க, ஆனால் சேதுவும் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லாமல், நான் பொய்யும் ஏன்டா உன்னை பார்த்து கல்யாணம் பண்ண நினச்சி இப்போ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் உன்னை நான் கல்யாணம் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் என் அப்பா கஷ்டப்பட்டுட்டு அவமானப்பட்டுட்டு தாண்டி இருக்காங்க. நீ இதுக்கப்புறமாவும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. தகுதியே இல்லாத உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது ரொம்ப பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் உனக்கான தண்டனை உனக்கு கிடைச்சே ஆகணும். இப்போவே இந்த வீட்டை விட்டு வெளியே போடி. என்ன உன் வயிற்றில் மட்டும் என் பிள்ளை இல்லாமல் இருந்திருந்தா உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பேன். முதல்ல எங்கேருந்து போடின்னு திட்டுறாங்க. அப்பத்தாவும் சேது தயவு செஞ்சு அமைதியாரு, ஏற்கனவே இங்கே நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, கொஞ்சம் பொறுமையாக இருன்னு எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் சேதுவும் வரம்பை மீறி இன்னுமே தமிழை பற்றி தப்பாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் ரொம்பவே கடுப்பான தமிழும், ஐயோ போது நிறுத்தியா, இதுக்கு மேலே என்னை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசினேன் அப்புறம் மரியாதை கெட்டுரும். நீ என்ன சொன்ன? நான் படித்த திமிரில் இப்படிலாம் ஆடிக்கிட்டு இருக்கான்னு தானே சொன்னேன். ஆமாண்டா, அப்படியே நீ வச்சுக்கோ. அது மட்டும் இல்லாமல் முதல்ல உங்கள் அப்பா ஜெயிலுக்கு முதல்ல போனதுக்கு காரணம் இதோ இங்கே நின்றுக்கிட்டு இருக்க தாமரைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உங்களுக்கு திட்டுறதுக்கு நான் மட்டும் தானே கிடச்சேன். அது மட்டும் இல்லாமல் படிச்சுக்கிட்டு இருந்த மைனர் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டது உன் தப்பு. கல்யாணம் பண்ணி வச்சது இந்த குடும்பத்தோட தப்பு. எல்லா தப்பையும் நீங்கள் பண்ணிவிட்டு இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிட்ட நான் சரியான விஷயத்த சொன்னதுக்கு என் மேலே எல்லாரும் பழி போட்டு நான் தான் தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தாண்டா தப்பு. இதுக்கப்புறமாவும் உங்களெல்லாம் பொறுத்துக்கிட்டு போகணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஏற்கனவே ஒரு தடவை இந்த பிரச்சனைக்கு அந்த பிரச்சனைக்குன்னு மாறி மாறி என்ன வீட்டை விட்டு அனுப்புறதுமா மன்னிப்பு கேட்டு உள்ளே கூட்டிகிட்டு வர்றதுமா இருக்குது. இப்போது இவ்வளோ பெரிய பிரச்சனையையும் நான் பண்ணலைன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் நான் தான் பண்ண நீங்கள் இவ்வளோ நம்பிக்கையோடு சொல்கிறீங்கல்ல. ஏன் இதுக்கு முன்னாடி கூட இவங்க எல்லாரும் என்னை நம்பாமல் கேள்வி கேட்டப்போ கூட என் புருஷன் என்னை நம்புவாங்க, எனக்கு அது போதுன்னு உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். புருஷன் பொண்டாட்டி உறவுக்குள்ள நம்பிக்கை தான் முக்கியம். இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் தாமரை கூட ஒன்றா இருந்தீங்கன்னு எல்லாரும் சொல்லும்போது என் புருஷன் அப்படி இருக்க மாட்டாங்கன்னு நான் மட்டும்தான் உங்களை நம்பினேன். ஆனால் உங்களுக்கு அந்த நம்பிக்கையில் கொஞ்சம் கூட ஏமால இல்லைல்ல. போதும், இதுக்கப்புறமாவும் உங்கள் கூட வாழ்ந்து நான் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. நீ என்ன சொல்கிறது? இதுக்கப்புறமா நானே உன் கூட வாழ மாட்டேன். கண்டிப்பாக இந்த தப்பை நான் பண்ணலான்றதை நான் நிரூபிக்க தான் போகிறேன். இந்த உண்மை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரதா போகுது. ஆனால் அப்போது நீங்கள் எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வந்து நிற்பீங்கள்ல, அப்போ கண்டிப்பாக நான் உங்கள் யாரையும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்ல, சேதுவும் என்னடி பெரிய இவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு கேட்க, தமிழும் ஆமையா நான் பெரிய இவ தான், நீ என்ன நாள் வச்சுக்கான்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக தன்னோட தலையெல்லாம் அவுத்து விட்டுட்டு, இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் இருந்த உறவு மொத்தமாக முடிஞ்சு போச்சு, இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் இருக்கிற உறவையும் நான் இப்போவே முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து வெளியே கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்துட்டு அப்பத்தான் நெஞ்சிலேயே அடிச்சுக்கிட்டு அழுறாங்க. தயவு செஞ்சு தமிழை கூப்பிடியா. தமிழ், நான் தான் உன்னை நம்புறேன்ல, மற்றவங்க நம்பாமல் இருந்தாலும் நான் உன்னை நம்புகிறேன் தமிழ், நீ எந்த தப்பு பண்ணலைன்னு அப்பத்தான் எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் தமிழும் அதெல்லாம் கொஞ்சம் கூட காதலியை வாங்காமல் செம்ம கோவத்தோடு வெளியே வந்து அங்கே பிடிச்சு வச்சுருந்த ஒரு குடம் தண்ணி எடுத்து தன்னோட தலையில் ஊற்றிட்டு மொத்தமாக இந்த குடும்பத்தையும் இந்த உறவையும் நான் தலைமொழிக்கிட்டேன்ற மாதிரி பத்திரகாளி மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு சேதுவுக்கே ஒரு நிமிஷம் ஷாக்காக தான் இருக்குது. ஏன் தாமரையுமே என்னடா தமிழ் இந்த அளவுக்கு கோவப்படுறாளேன்னு பதட்டத்தோடு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரியுமே இந்த உண்மையை எங்கே தமிழ் கண்டுபிடிச்சிருவான்னு கொஞ்சம் பயத்தோடு தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழோ உடனடியாக அவங்களோட அப்பா வீட்டுக்கு தான் கிளம்பி இப்போ போய்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெனிக்குமே கால் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அப்பா வீட்டுக்கு போயிட்டு தமிழ் அவங்க அப்பா கிட்ட, அப்பா உங்களோட ஃபோனை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோனை வாங்கி இவங்களோட ஃபோனை வச்சு கம்பேர் பண்ணி எந்த டைமுக்கு நம்மளோட அப்பாவுக்கு கால் பண்ணியிருக்கோன்றத டைமெல்லாம்
நோட் பண்ணிட்டு உடனடியாக அவங்களோட ஃபோனை ரொம்பவே புத்திசாலித்தனமாக யோசிச்சு அவங்க ஒரு கடையில் கொடுத்து இதில் டெலீட் ஆன விஷயங்கள் எல்லாமே எனக்கு இப்போவே தெரிய வரணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோனை ரிப்பேர் பண்ணுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களோட ஃபோனை அவங்க ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த கால் அவங்களோட ஃபோன்லேருந்து தான் போயிருக்குன்றத தமிழ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கவங்க தான் நமக்கு எதிராக இப்படி பண்ணியிருக்காங்கன்றத தமிழ் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெனியோட ஹஸ்பண்ட் இப்போ சக்தியோட இறப்புக்கோ காரணம் யாருன்றதையும் தமிழ் கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க. ஒருவேளை அதுக்கு பின்னாடி ராஜாங்க தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தமிழுக்கு ஆதாரம் கிடைச்சாலும் அவங்க கண்டிப்பாக ஜெனி பக்கத்தில் தான் இதுக்கப்புறமா நிற்க போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா அடுத்து தமிழுக்கு உண்மையான ஆதாரங்கள் எப்போ கிடைக்க போகுது, அவங்க எப்படி தான் எந்த தப்பு பண்ணலைன்றதை நிரூபிக்க போகிறாங்க, தன்னோட இந்த நிலைமைக்கு யார் காரணன்றதை கண்டுபிடிக்க போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.